குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில்கள்ல கடந்த சில ஆண்டுகளா நியமிக்கப்படாம இருந்த அறங்காவலர்கள் இப்போ நியமிக்கப்பட்டு வராங்க. இந்த வகையில தென்காசியில இருக்கிற பிரபல கோவிலான காசி விஸ்வநாதர் கோவில் அறங்காவலர்கள் மார்ச் 4ஆம் தேதி நியமிக்கப்பட்டாங்க. இந்த நியமனங்கள் தென்காசி மாவட்டத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. தென்காசி காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலுக்கு புதிய அறங்காவலர்களா பாவூர் சத்திரம் கல்லூரணி செட்டியூர் கருப்பசாமி கோவில் தெருவை சேர்ந்த பண்டாரத்தோட மகன் முருகேசனும், கீழசுருண்டை வடக்கு தெருவை சேர்ந்த பாலதண்டாயுதபாணியோட மனைவி புவிதாவும், வல்லத்தை சேர்ந்த யாக்கோ பாண்டியோட மகனும் ஓணம்பீடி அதிபருமான பாலகிருஷ்ணனும், தென்காசி மேலமாசி வீதியை சேர்ந்த சத்தியமூர்த்தியோட மகள் ஷீலா குமாரும், செங்கோட்டை தாலுகா இலத்தூர் சித்ராபுரம் கிருஷ்ணன் கோவில் தெருவை சேர்ந்த சங்கிலியோட மகன் மூக்கன் இவங்கள தான் அறங்காவலர்களா நியமிக்கப்பட்டாங்க. இந்த நியமனங்கள் தென்காசி மாவட்டத்தில் சமுதாய ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. காசி விஸ்வநாதர் கோவில் அறங்காவலர்கள்ல தேவ சமுதாயத்தை சேர்ந்த யாருமே இல்லாதனால அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த நியமனங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளரான ஜெயபாலனோட பரிந்துரையின் பேர்ல தான் இந்த நியமனங்கள் செய்யப்பட்டிருக்கு. நியமனங்கள்ல சாதிய கண்ணோட்டம் இருக்குது அப்படின்னு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க சமூக வலைதளத்திலையும் தென்காசி பகுதிகளில் சுவரொட்டிகளையும் ஒட்டி தங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இது தொடர்பா தென்காசி அரசியல் வட்டாரத்தில் நாம விசாரிச்சப்போ தேவர் சமுதாயத்தை அதிமுக ஏற்கனவே புறக்கணிச்சிட்ட வேளையில டிடிவி அணியும் அவங்களோட கம்யூனிகேஷனை குறைச்சிக்கிட்டாங்க. ஓபிஎஸ் அணியிலையும் அவங்களுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. சோ இந்த சூழ்நிலையில தான் திமுக மேல நட்பு பாராட்டிட்டு வராங்க. குறிப்பா தென்காசி மாவட்டத்தில் தேவர் சமுதாயம் திமுக பக்கம் அதிக அளவு திரண்டுட்டு வராங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில்ல தேவர் சமுதாய மக்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதா பெரும்பாலானவர்கள் தங்களோட குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி பண்பொழில் திருமலை குமாரசாமி திருக்கோவில்ல தேவர் சமுதாய மக்கள் 2 பேர் இதுவரைக்கும் அறங்காவலர்களா இருந்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த முறை அந்த கோவில்ல தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் மட்டும்தான் அறங்காவலரா நியமிக்கப்பட்டிருக்காரு. இதனால தேவர் சமுதாய அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபடலாமாங்கிற ஆலோசனையிலையும் இறங்கியிருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் நெருங்குற இந்த நிலையில இப்படிப்பட்ட அணுகுமுறை தென்காசியில திமுகவுக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தாதா அப்படிங்கிற கேள்வியோட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவை தொடர்பு கொண்டு இது பற்றி பேசினாங்க. ஆனா மாவட்ட செயலாளர்கள் ராஜாவும் ஜெயபாலனும் கொடுத்த பட்டியலை தான் அதிகாரிகள் மூலமா நியமிச்சிருக்கோன்னு அமைச்சர் தரப்புல இருந்து பதில் வந்திருக்கு. அமைச்சர் தரப்புல இருந்து இப்படி ஒரு பதில் வருதுன்னு மாவட்ட செயலாளர் தரப்புல விசாரிச்சா, நாங்க அனுப்பின பட்டியலே வேற, ஆனா இப்போ நடைமுறைக்கு வந்திருக்க பட்டியல் மாறி வந்திருக்கு, இது மேலிருந்து அறிவிக்கப்பட்ட பட்டியல், அதை மீறி நாங்க என்ன பண்றதுன்னு தன்னை எதிர்ப்பவர்களை சமாளிச்சுட்டு வராங்க. இந்த விவகாரம் தென்காசி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் KKSS ராமச்சந்திரன் வழியா தலைமைக்கும் எடுத்து செல்லப்பட்டிருக்கு. மாவட்ட பொறுப்பு அமைச்சர் KKSS ராமச்சந்திரன் மாவட்ட விவகாரங்கள்ல தன்னோட உடல்நிலை காரணமா அவ்வளவு ஆர்வம் காட்டாத நிலையில இந்த விவகாரத்தை தேவ சமுதாயத்தை சேர்ந்த திமுக பிரமுகர்கள்லாம் அமைச்சர் அன்பில் மகேஷ் கவனத்துக்கும் கொண்டு போயிருக்காங்க. தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் இந்த விவகாரத்துல தன் மேல அரசியல் நெருக்கடி ஏவப்படுறதா துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கிட்ட சொல்லியிருக்கிறதாவும் சொல்றாங்க. அறங்காவலர் குழு நியமனங்களை மாற்றி அமைக்கலன்னா திமுக அரசியல் ரீதியா சில விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில மார்ச் 6ஆம் தேதி தென்காசியில கனிம வள கொள்ளைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கிட்ட அதிமுகவினர் இந்த விவகாரத்தை எடுத்துட்டு போனாங்க. இது சம்பந்தமா செய்தியாளர்கள்ட்ட பேசின முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, சிவகாசி விஸ்வநாதர் கோவில், தென்காசி விஸ்வநாதர் கோவில், வடக்குல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில், இந்த 3க்குமே ஒன்னு கனெக்டிங்ல இருக்கு. நான் சிவகாசிக்காரன், சோ தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் அறங்காவலர் குழு நியமனம் பற்றி நான் பேசுறதுதான் பொருத்தமானதா இருக்கும். தென்காசி கோவில் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி பராக்கிரம பாண்டியனால கட்டப்பட்டது. 40 வருஷத்துக்கு முன்னாடி தினத்தந்தி அதிபர் சிவந்தி ஆதித்தனார் இந்த கோவிலோட ராஜகோபுரத்தை கட்டி எழுப்பினார். பராக்கிரம பாண்டியன் மறு உருவமாவே சிவந்தி ஆதித்தனார் இந்த திருப்பணியை செஞ்சு முடிச்சார். இப்படிப்பட்ட நிலையில இங்க தேவர் சமுதாய மக்கள், நாடார் சமுதாய மக்கள், தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் மற்றும் பிற சமுதாய மக்கள் எல்லாருமே ரொம்ப இணக்கமா வாழ்ந்துட்டு வராங்க. இதுல பிரச்சனை ஏற்படுத்துற விதமா ஒரு சமுதாயத்தை புறக்கணிச்சு அறங்காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சி செய்யற மிகப்பெரிய தவறான செயல். இந்த நியமனங்களை ரத்து செஞ்சு புதிய அறங்காவலர்களை நியமிக்கணும்னு கோரிக்கையும் விடுத்திருக்காரு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. திமுகவை பொறுத்த வரைக்கும் தென்காசி எப்பவுமே சலசலப்புக்கும் பரபரப்புக்கும் பஞ்சமே இல்லாத மாவட்டம். இந்த விவகாரத்துல திமுக தலைமை உடனடியா தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணணும்னு எதிர்பார்க்கிறாங்க தென்காசி திமுக தொண்டர்கள். குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.